அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்மளுடைய புத்தகங்கள் அது நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? இந்த புத்தகங்கள் நம்மளுடைய தனிமையை போக்கக்கூடிய அருமருந்து. புத்தகங்கள் இல்லாத வீடு ஒரு வெறுமையான வீடு. புத்தகங்கள் இல்லாத ஒரு ரூம்குள்ளார தங்குறது கூட எனக்கு பிடிக்காது. நான் பணி நிமித்தமாக வெளியூருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறப்ப எப்போதும் கையில் 1-2 புக்கு நான் கையில் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா ஒரு ரூமுக்கு போய் ஒரு ரெண்ட்டுக்கு ரூம் எடுத்து தங்குறப்போ அப்போது நான் அங்கே புக்ஸ்லாம் இருக்காது. ஸோ ஏதாவது 1-2 புக்ஸ்னாலும் இருக்கும். எதை எடுத்து படிக்கணுமோ நம்மளுடைய மூடுக்கும் நம்மளுடைய நேரத்துக்கும் தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு புக் எடுத்து படிக்கணும். நான் சின்ன வயசில் இந்த நாவல்ஸ், இந்த பெரிய பெரிய நாவல்ஸ், சிவகாமி சபதம், பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறப்போ அது அந்த புக்கு கீழே வைக்கவே முடியாது. நம்ம அடுத்தடுத்து அதை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்போம். அடுத்த சாப்டர் சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டோம், குளிக்க போக சொன்னால் போக மாட்டோம், ஸ்கூலுக்கு டைமுக்கு கிளம்ப சொன்னால் கிளம்ப மாட்டோம். இது எல்லாமே நம்ம அது உள்ளே மூழ்கி கிடப்போம். அப்போ வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ பாரு இந்த புக்லேயே மூழ்கி கிடக்கிறே, கண்ணு போயிட போகுது, நீ போய் வெளியில் போய் விளையாடவே மாட்டியா, வெளியில் யாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் சேரவே மாட்டியான்னு திட்டுவாங்க. ஆனால் இப்போ நாம் என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளைங்கள புக் எடுத்து வச்சு படி, கண்ணு போயிட போகுது, நீ எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரீன்லேயே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஸ்க்ரீன்லேயே இருக்கிறேன்னு சொல்லி இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு திட்டுறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் புக்கு படிக்கிறதுக்கே எங்களை திட்டினாங்க. ஆனால் புக்குங்கிறது நம்மளுடைய தனிமையை போக்கக்கூடிய ஒரு அருமருந்து. அது நம்ம கூடயே ட்ராவல் பண்ணணும். புக்கு இல்லாமல் நான் எப்பயுமே இருக்க மாட்டேன், எதாவது படிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்மளுடைய டென்ஷன், ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கிறப்ப நம்மளை ரிலீவ் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு அழகான ஒரு கதை அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்போம் பாருங்க, அந்த டென்ஷன் அப்படியே அங்கே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு அழகான நாவலை படிக்க ஆரம்பித்தோம்னா ஒரு 2-3 நாளாக ஒரு நம்மளை மனசை அழுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையில் நம்ம இருந்திருப்போம். அந்த நாவலை படிக்க ஆரம்பித்தோம்னா அடுத்த நிகழ்வுகள் அதில் அந்த நாவலில் வர்றதை படிச்சுக்கிட்டே போக நம்மள அன்னியில் நம்ம பிரச்சனையை மறந்துட்டு நாம் இந்த நாவலுக்குள்ளார மூழ்கி போயிடுவோம். அந்த 2 நாள் ஒரு மெடிடேஷன் போல, வேற எதுவுமே தெரியாது. அந்த நாவல் சார்ந்த உலகம் தான் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு அருமையான ஒரு அனுபவம் இந்த புத்தகங்கள் நம்ம ரூமை நிரப்ப வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஒரு புக் ஷெல்ஃப் இல்லாத ஒரு ரூமு, ஒரு புக் ஷெல்ஃப் இல்லாத ஒரு வீடு ரொம்ப வெறுமையான வீடு, ஒரு ரொம்ப வெறுமையான ரூம். புக்கு நம்மளுடைய ஆகச்சிறந்த ஒரு கம்பெனி. அது நம்ம கஷ்டமாக இருக்கிறப்ப நம்ம கஷ்டத்தை நீக்கும், சந்தோஷமாக இருக்கிறப்ப நம்ம சந்தோஷத்தை அதிகப்படுத்தி சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.